அனைவருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். கோகுலத்து வீதியிலே கேள்வி பொருத்தி நாவல் பழம் விற்று கொண்டிருந்தார். ஒரு பிடி அரிசிக்கு ஒரு பிடி நாவல் பழம் என்று விற்று கொண்டிருந்தவளை நோக்கி தளிர்நடை போட்டு கையிலே பிடி அரிசியை எடுத்துக்கொண்டு வந்தான் குழந்தை கண்ணன். ஆனால் வழிநெடுக அரிசி சிந்திக்கொண்டே வந்ததால் மூதாட்டி அருகில் வந்து சேர்ந்தபோது அவன் கையில் அரிசி ஒன்றுமே இல்லை. பாட்டியை பாவமாக பார்த்தான் குழந்தை கண்ணன். அந்த ஏழை மூதாட்டி தயங்காமல் நாவல் பழத்தை அள்ளி கொடுத்தார். வீடு திரும்பும்போது கண்ணனால் வீதியில் சிந்தியிருந்த அரிசியை சேகரித்து கூடையில் போட்டுக்கொண்டார். வீட்டிற்கு வந்ததும் கூடையை அவள் திறந்து பார்த்தபோது நகைகளும் பொற்காசுகளும் ஜொலித்தன. கண்ணனின் கருணையை நினைத்து மெய்யுருகி போனாள் அந்த பாட்டி. இதை நினைவு கூறும் விதமாகவே கிருஷ்ண ஜெயந்தி அன்று நாவல் பழம் நிவேத்தியம் செய்வது வழக்கமாக வந்துள்ளது. ஆகவே நாமும் நிறைய செல்வங்களை பெற விரும்பினால் கிருஷ்ண ஜெயந்தி அன்று கண்ணனுக்கு நாவல் பழத்தை படைத்து பூஜை செய்வோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பேன். சப்ஸ்கிரைப் பண்ணவும், ஷேர் பண்ணவும். நன்றி, வணக்கம்.